Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 and Regulation 2025 கான ஈவென்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அண்டு உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குமா இருக்காதா, அண்டு எலெக்ஷன் வரதால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி வைக்க வாய்ப்புகள் இருக்கா, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்டு நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணி ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா பேப்பருக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீவேல்யூவேஷன் நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இப்போ ஃபோட்டோ காப்பி எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்டு ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வர என்னைக்கு வரும் அது எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட ஷெடியூல் சொல்லிட்டாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்டாக நடக்க போகுது. அண்டு எலெக்ஷன் டியூட்டி இருக்கிற காலேஜஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் டேட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் தியரி எக்ஸாமுக்கு அப்புறம் கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை நடத்திக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்கள் காலேஜில் டேட்டு முடிவு பண்ணி சொல்லுவாங்க எந்தெந்த காலேஜில் எலெக்ஷன் டியூட்டி இருக்கோ. அண்டு நார்மலாக மற்ற காலேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தியரி இன்டெகிரேட்டட் லேப் வரும். நீங்கள் தியரியில் பாஸ் ஆனால் லேப் ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனால் தான் அந்த பேப்பர் பாஸ் மாதிரி. நீங்கள் தியரியில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் லேப் மறுபடியும் பாஸ் ஆகியிருந்தாலும் லேப் மறுபடியும் எழுதணும். சப்போஸ் லேபில் ஃபெயில் ஆகி தியரி நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் 2 பேப்பருமே எழுதணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று அரியர் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து எழுதி ஆகணும். அப்போ சப்போஸ் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டு உங்களுக்கு தியரியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லேப் பண்ண வேணாம். பட் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டு தியரியில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களுக்கான லேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதனால் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வந்தால் தான் அது கண்டக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம பிஃபோர் 25க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கலாம். அண்டு ஃபோட்டோ காப்பி இப்போ தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 15, 16லாம் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அது உங்கள் காலேஜில் நீங்கள் கேட்டு ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் 400 கொடுத்து. ஆனால் நம்ம 25 பிஃபோர் 25க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அப்டேட் கிடைச்சதுன்னா நான் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ஏப்ரல் மே 2026 போத் 2025 அண்ட் 2021 ரெகுலேஷன்ஸுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அகாடமிக் ஷெடியூலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 6/5/2026 வந்து கொடுத்துருந்தாங்க. மே 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 30 வந்து அட்டனன்ஸ் க்ளோஸு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து மே 4. அப்போ உங்களுக்கு மே 4க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் மே 7 ஆர் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அண்டு உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் செமஸ்டரில் தான் 1 மந்த் இல்லை ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மாரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை வேறு என்ன கோர்ஸ் கூட படிக்கலாம். பட் ஆர்ட்ஸ் செம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லீவ் இருக்கும். ஸ்டடி லீவ்ஸ் எக்ஸாம் முன்னாடியும் இருக்கும் அண்ட் எக்ஸாம் கேப்லேயும் இருக்கும். ஆனால் ஈவென்ட் செமஸ்டருக்கு அந்த மாதிரி இருக்காது. எக்ஸாம்ஸ் வந்து டைட்டாக கடகடன் தான் வச்சுருவாங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் அந்த மாதிரி கேப் விட்டு சீக்கிரம் வச்சுருவாங்க. அதனால் கன்ஃபார்ம் உங்களுக்கு மே 10க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனல்லேருந்து ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். அதனால் நீங்கள் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம்ஸ் அண்டு யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. கூடயே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போலேருந்தே எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் இந்த செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டடி ஹாலிடேஸ் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரூஷியல் டைமில் வந்து வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மந்த் லீவ் விட்டுருவாங்க. அதனால் அதை கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுட்டு, ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அண்ட் ரெகுலேஷன் 2025 புதுசாக நீங்கள் ரைட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன்லாம் மாற்றிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர் எடுத்து படிக்க பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 23 ஆன்வர்ட்ஸ் 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு வேறு எதனா இம்பார்ட்டன்ட் அப்டேட் எதை பற்றினா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை மேக் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.